இந்த அற்ப தேர்தல் வெற்றியும் தோல்வியும் கண்டு துவண்டு போகிற கட்சி தொண்டர்கள் அல்ல நாங்கள். ஒரு நாள் நீ என்னை தேடுவ. நீ கஷ்டம் வரும்போதான கோயிலுக்கு போவ. கைஸ், நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி வந்து அழிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு, 8% இருந்து 4% வந்துருச்சு, அவ்வளவுதான் அந்த கட்சி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நேத்து சீமான் பேசும்போது நாங்க கொடுக்குறோம்டா கம்பேக். நன்கு கட்டமைக்கப்பட்ட தமிழ் தேசிய ராணுவத்தின் வீரர்கள் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள். நாங்க வந்து கீழ இருந்து தான் மேல வந்திருக்கோம், திருப்பியும் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. திரும்பவும் ஆரம்பிக்கிறேன் ஸ்கிராச்ல இருந்து. நாளைக்கு டே 1 என்னென்ன மேட்டர் எல்லாம் பேசியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இது கூடவே பாத்தீங்கன்னா டிவிகே எம்எல்ஏக்கள்ல சில பேர், அதாவது 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களோட கல்வி தகுதி இருக்குல்ல, அது வந்து டூப்ளிகேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஸ்கூப் நிறுவனம் நடத்திய ஆய்வில் 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் கல்வி தகுதியில் மாறுபட்ட தகவல்கள் இருப்பது அம்பலமாகியுள்ளது. பள்ளி கல்வித்துறை அமைச்சரோட சர்டிபிகேட்டே ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு, அது என்னன்னு பார்க்க போறோம். இது கூடவே பாத்தீங்கன்னா நேத்து சீமான் பேசும்போது பாத்தீங்கன்னா டிவிகேவை ஒரு பக்கத்துல போட்டு பொலந்துட்டாரு. நாம் பேசுவது வேடிக்கையா இருக்கிறது, வேடிக்கை காட்டினவன் தலைவனா தெரியுதான், ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அந்த மேட்டர் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம டாஸ்மாக்ல அந்த 10 ரூபாய் வாங்குறாங்கல்ல, அது இப்போ வரைக்கும் தொடர்ந்து நிக்கவே மாட்டுது. ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ், ஏகப்பட்ட சண்டை எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. 10 ரூபாய் அரசாங்கம் வாங்காதன்றாங்க, ஆனா ஒரு பக்கம் டாஸ்மாக்ல தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. டாஸ்மாக் கடையில் மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூல் என்று மது பிரியர்கள் புகார் தெரிவிக்கிறார்கள். சோ இது எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நேத்து மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு நாள்ல வந்து சீமான் பேசுனது இருக்குல்ல, ஆமா நாங்க தோத்துட்டோம், நாங்க வந்து தோக்கலன்னு சொல்லல, ஆனா உண்மையை சொல்லி தோத்துருக்கோம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா இதை தரோம், அதை தரோம், இலவச தரோம், அப்படி தரோம், இப்படி தரோம்னு சொல்லிட்டு பொய்யா வாக்குறுதிகள் கொடுத்து நாங்க வந்து தோத்து போல. நாங்க உண்மையை சொன்னோம். நாங்க வந்து அந்த இலவசங்கள்லாம் தர மாட்டோம், எஜுகேஷனை ஃப்ரீயா தருவோம், மருத்துவத்தை ஃப்ரீயா தருவோம், அது மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரீயா தருவோம், இது 3 தான் நாங்க ஃப்ரீயா தருவோம், மத்த எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டணம் தான் அப்படின்ற மாதிரி உண்மையை சொன்னோம். அதை வந்து ஏத்துக்காம மக்கள் வந்து எங்களை தோக்கடிச்சிட்டாங்க. நாங்க உண்மையை சொல்லி தோத்துருக்கோம், தோத்திருந்தாலும் நாங்க மேன்மையானவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நாங்கள் உண்மையை சொன்னோம், தோற்று போனோம், மேன்மையாக கருதுகிறோம். நான் தர மாட்டேன், கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அதெல்லாம் பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சது, சீமான் எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேக் அடிக்கிற மாதிரி சுத்தமா தெரியல. ஏன்னா நேத்து ஃபுல்லா அவர் பேசும்போதே பாத்தீங்கன்னா ஃபயரா தான் பேசிட்டு இருந்தாரு. அதாவது இந்த கட்சி வந்து 8% இருந்து 4% வந்துருச்சு, அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து செட்பேக்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க வந்து 0ல இருந்து தான் ஆரம்பிச்சோம், இப்பயும் பாத்தீங்கன்னா 8ல இருந்து 4க்கு வந்திருக்கு. இந்த 4 வந்து நாளைக்கு 40 மாறும். இன்னைக்கு நாள்ல இருந்து ஆரம்பிக்கிறோம், ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு தான் கட்சி ஆரம்பிச்சதுன்னு நினைச்சுக்கோங்க. முட்டையில் ஆரம்பிச்சோம், சுழியத்தில் 4 லட்சத்துக்கு வந்தோம், அப்புறம் 18 ஆனோம், அப்புறம் 30 ஆனோம், அப்புறம் 36 ஆனோம், இப்போ 20 ஆயிருக்கோம். நாளைக்கு 1,80,00,000 ஆகிறோம். என்னடா கெட்டு போயிருது? இன்னில இருந்து நாங்க வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து எங்க பணியை தொடங்க போறோம். இந்த 5 வருஷம் கழிச்சு வரப்போற எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ரேஸ், விட்டுறாதீங்க, எல்லாம் இன்னும் வீரியமா வந்து இந்த இடத்துல செயல்படணும் அப்படின்ற மாதிரி அவங்க கட்சி தொண்டர்கள்லாம் சொல்லியிருந்தாரு. அவர் பேசுறத பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சீரியஸா எப்படி இருந்ததுன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு இது ஒரு பயங்கரமான செட்பேக் தான். ஆனா அது செட்பேக்கா இருந்தாலுமே நாங்க அங்கேயே இருக்க போறதில்ல, திருப்பி நாங்க அடிக்கிறோம்டா, திருப்பி மேல வரோம்டா அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசியிருந்தாரு. மட்டும் இல்லாம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஒரு துரோகத்தை பண்ணிடுச்சு, அவன் துரோகின்னு உங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியுதா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த துரோகமும் இந்த தோல்வியும் திமுக வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த செத்து போன காங்கிரஸ் கட்சியை ரொம்ப வருஷமா உயிர் கொடுத்து வச்சிட்டு இருந்ததே இந்த திமுக தான். சோ அப்படிப்பட்ட காங்கிரஸ் இன்னைக்கு துரோகத்தை பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க தாவிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இந்த தோல்வியும் இந்த அவமானமும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிகழ்ந்ததில் எனக்கு பெருமை, மகிழ்ச்சி. இப்பதான் திமுகவுக்கு தெரியும் காங்கிரஸ் எவ்வளவு பெரிய ஈனப்பய, துரோகப்பய. அது உண்மையானு கேட்டீங்கன்னா உண்மைதான், காங்கிரஸுக்கு ஓட் பேஸே இல்ல. பட் திமுக என்ன பண்ணிட்டு இருந்தது, ரொம்ப நாளா முதுகுல தூக்கின்னு சுமந்துகிட்டே இருந்தது. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க முதுகுல இருந்து டிவிகேயோட முதுகுல வந்து காங்கிரஸ் ஜம்ப் வச்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ அந்த தோல்வியை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த எலெக்ஷன் டைம்ல பாத்தீங்கன்னா மக்களுக்கு நான் ஏகப்பட்ட பாடம் எடுத்தேன், ஏகப்பட்ட கருத்துக்களை வச்சேன், ஆனா இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு பயங்கரமா ஒரு பாடத்தை எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா நான் நிறைய பாடம் நடத்தினேன், எனக்கு என் மக்கள் நடத்தின பாடம் இருக்குல்ல, படிக்க முடியல, திணறிட்டேன்.
அது என்ன மேட்டர்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்இடி ஸ்கிரீனை வச்சு நான் வந்தா என்னென்ன பண்ண போறேன், ஆட்சி முறை எப்படி இருக்கும், என்னோட செயல்பாட்டு வரைவு என்ன அப்படின்ற மாதிரி மொத்தமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா யாருமே அதை கண்டுக்கல அப்படின்றது ரிசல்ட் அப்பதான் தெரியுது. தட் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா கண்டுக்கல. ஏன்னா எந்த நியூஸ் சேனல்ல பெருசா எடுத்து போடல. சோ இருந்தாலும் பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட ரீச் ஆகும்னு அவர் நினைச்சிருக்காரு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது சுத்தமா ரீச் ஆகல. அவரு அவ்வளவு எஃபோர்ட் போட்டது வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா ரீச் ஆகல அப்படின்றது தெரிஞ்சு போயிருக்கு. ஏன்னா 8ல இருந்து அது 4 குறைஞ்சிருக்கு. சோ எனக்கு பயங்கரமான ஒரு பாடத்தை எடுத்துட்டாங்க இந்த மக்கள் அப்படின்ற மாதிரி இந்த மேட்டரை வந்து சொல்லியிருந்தாரு. தோல்வியை கண்டு நாங்களாம் தோண்டலாம் போக மாட்டோம். ஏன்னா தோல்வியிலே தான் திருப்பி இருந்தோம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சு ஆட்சியில உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒன்னும் தோத்து போல. ஆல்ரெடி தோத்துட்டு இருந்த கட்சி தானே திருப்பி இன்னொரு தடவை தோத்து இருக்கு, அவ்வளவுதான். சோ தோல்வி வந்து எங்களுக்கு புதுசு இல்ல, அது பழகி போன ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப லைட்டா வந்து பேசியிருந்தாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அடுத்த 5 வருஷம் கழிச்சு நமக்கான வாய்ப்பு தான் அது. இப்ப டிவிக்கேக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, அடுத்த வாய்ப்பு நமக்கு தான். சோ அதனால டிவிக்கே ஆட்சியில 5 வருஷம் வந்து இருப்பாங்க. சோ அந்த 5 வருஷத்துல அவங்களுக்கு தெரிஞ்சிரும் எது உண்மை பொய் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ 2031ல நமக்கான ஒரு களம் உருவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ வெயிட் பண்ணி தான் அதை பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். மேட்டர் சொல்லியிருந்தாரு, நான் பேசுறதெல்லாம் வேடிக்கையா தெரியுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வேடிக்கை காட்டுற ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா தலைவனா தெரியுதுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி கிரிட்டிசிசமும் டிவிகே தலைவர் விஜய் அவர் மேல வச்சிருந்தாரு. நாம் பேசுவது வேடிக்கையா இருக்கிறது, வேடிக்கை காட்டினது தலைவனா தெரியுதான், ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த 10 லட்சம் கோடி தெரியாத மாதிரி விஜய் பேசியிருந்தாருல. சோ அதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறதே தெரியாம தான் முதலமைச்சர் வேட்பாளரா நின்னீங்களா? சோ இவ்வளவு இலவசங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணி மக்களை வந்து ஏமாற்றி இருக்கீங்க. இது வந்து மக்களுக்கு செய்யற துரோகம், இதெல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு நீங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. முதலமைச்சர் ஆன பிறகுதான் அவருக்கு தெரியுது 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. ஐயே அப்படியா? 10 லட்சம் கடனா? கடன் 10 லட்சம் கோடி இருக்குது. இந்த இலவசங்களை கொடுக்க முடியாது. 1 லட்சம் கோடி ஏற்கனவே வட்டி, பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான், வட்டியே 1 லட்சம் கோடி போகுது. நீங்க சொல்ற அறிவிப்பு இதெல்லாம் செயல்படுத்த இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டும். அப்ப மொத்த பட்ஜெட்டையும் வட்டியை கட்டிக்கிட்டு ரொட்டியை திண்டு திரிய வேண்டியதான் நான் சொன்னேன். நீங்க கேட்கல. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? கொடுக்க முடியாது என்று தெரிந்து வெற்று வாக்குறுதிகளை கொடுப்பதுதான் மக்கள் துரோகம், மக்கள் விரோதம், ஏமாற்று. இப்ப டிவிகே சைடுல கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் கோடி கடன் வாங்கணும். சோ எப்படி உங்களால திருப்பி வாங்க முடியும் அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்காரு. நானும் பார்க்க தானே போறேன், இந்த 6 சிலிண்டர் வந்து எப்படி ஒரு கொடுக்க போறாரு அப்படின்றத பார்க்க தானே போறேன், 2500 எப்படி கொடுக்க போறாருன்னு பார்க்க தானே போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா ரொம்ப டஃப்பான விஷயம். எதுக்கு வந்திய 6 சிலிண்டர் எப்படி கொடுக்குறீங்க நானும் பார்க்க தானே போறேன். தமிழ்நாட்டில் ஆல்ரெடி 1 லட்சம் கோடி வட்டி மட்டுமே கட்டிட்டு இருக்காங்க. சோ இந்த சூழ்நிலையில இதெல்லாம் நிறைவேற்றுறது ரொம்ப டஃப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மட்டும் இல்லாம இலங்கையில இருந்து இந்த எம்பி அர்ச்சுனான்னு ஒரு பீஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 நாளா குலைச்சிட்டு இருந்தது. அந்த குலைச்சிட்டு இருந்த அர்ச்சுனா வந்து பாத்தீங்கன்னா போட்டு பொலன்னு பொழந்திருக்காரு. அந்த நிமல ராஜபக்சே வாழ்த்து சொல்றான். அவன் பக்கத்துல வாங்கி குடிக்கிற நாய் இங்க வந்து குலைச்சிக்கிட்டு இருக்கு ஒரு நாய். அது அவனுக்கு பிரச்சனை ஆமகரி தின்னா இல்லையான்னு டேய் உங்களையெல்லாம் டேய் நாய உனக்கு தமிழில் எங்க இருக்கு, தெற்கு இருக்கா வடக்கு இருக்கான்னு தெரியாது, என் தலைவன் நின்ன திசை தெரியாது நாய். என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா விஜய் முதலமைச்சரா பதவி ஏற்றணும். இலங்கையில இருக்க ராஜபக்சே அவரோட மகன் வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்து சொல்றாரு. அவரு கூடவே நக்கி பொழக்கிற ஒரு நாய் வந்து இங்க வந்து குலைச்சிட்டு போகுது அப்படின்ற மாதிரி விமர்சனமும் வச்சிருக்காரு. சோ நான் வந்து இங்க ஆமகரி சாப்பிட்டேன்னு சொன்னதும் AK-74 வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்றது சொன்னதும் வந்து பாத்தீங்கன்னா நானா சொல்லல, அங்க அண்ணன் சொன்னாரு, அதை வந்து இங்க நான் சொன்னேன். அதை சொன்னதாடா இப்ப பெரிய குத்தம், அதனால நாட்டுக்கு ஏதாவது இழப்பு வந்துருதாடா, இங்க நாட்டுல இருக்க பிரச்சனையை பேசுங்கடானா திருப்பி வந்து இதையே பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த விமர்சனத்தையும் வச்சிருந்தாரு. ஆமகரி திண்டாரா இல்லையா? என்னடா அவ்வளவு பெரிய பன்னாட்டு குற்றமாடாது. நான் இதை சொல்லி தொலைச்சிருக்க மாட்டேன். எங்க ஆளு சும்மா இருக்காம எது சொன்னாலும் அங்க போய் சொல்லுங்க பாப்பல. நீங்க ஆமக்கறி சாப்பிட்டீங்களா, ரொம்ப நல்லா இருந்தா அங்க போய் சொல்லணும். பெரிய அதனாலதான் இந்த நாட்டில் விலைவாசி ஏறி போச்சு, பசி பஞ்சம் வந்துருச்சு. அவர் ஆமக்கறி சாப்பிட்டு விட்டாருங்க. நாய் கொஞ்ச நாள் பேசுறீங்கடா. எல்லாருக்கும் ஒரு டவுட் அதுதான். அதாவது இங்க சீமான் முன்வைக்கிற அரசியலை வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ண மாட்டாங்க. அவர் முன்வைக்கிற அரசியல் தப்புங்க அப்படின்ற மாதிரி இங்க பேசவே முடியாது. சீமான விமர்சனம் பண்ணலாம். அதாவது இங்க பிரச்சனை என்னன்னு தெரியுமா, சீமான வந்து ட்ரோல் மெட்டீரியலா மாத்தலாம், சீமான கலாய்க்கலாம். ஆனா அவர் முன்வைக்கிற அரசியல் இருக்குல்ல, அது வேலிடான விஷயமா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இலவசங்களை கொடுத்தா நாடு நாஸ்தியாகும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சுதான் இலவசத்தை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க, ஓட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படின்னும் போது அவர் முன்வைக்கிற அரசியல் கரெக்ட், பட் அவரை வந்து பாத்தீங்கன்னா விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும்
அப்படின்ற பேசுறாங்க. அவங்க கட்சியிலும் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. தூய சக்தி தீய சக்தின்னு விஜய் பேசி திமுக வந்து கூப்பிட்டாரு, காங்கிரஸ் கூட கூட்டு போனார்ல, இப்போ மட்டும் அது வந்து தூய சக்தியா மாறிடுச்சா அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்காரு. பதவி இருக்கும்போது தீய சக்தியெல்லாம் தூய சக்தியா மாறிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து முக்கியமா இந்த நிகழ்வு நடந்தது காரணமே அந்த இடத்துல நடந்த இனப்படுகொலை. அதாவது முள்ளிவாய்க்கால்ல மொத்த தமிழர்களையும் அங்க வாங்க, அங்க சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரையும் அங்க கூப்பிட்டு வச்சு நாங்க உங்களை பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு மொத்தமா வச்சு கொன்னு முடிச்சிட்டானுங்க. சோ இதுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்தது, எல்லா சப்போர்ட்டும் பண்ணது இங்க இருந்த காங்கிரஸ் கட்சி. சோ அப்பேற்பட்ட காங்கிரஸ் கட்சி தான் விஜய் வந்து கூட கூப்பிட்டு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நேத்து விஜய் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து இதயத்தில் ஏந்துவோம் இந்த நினைவை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாரு. முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம் என முதல்வர் விஜய் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். எனக்கு என்ன புரியலனா, ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டவங்களுக்காக இதயத்தில் ஏந்துவோம் அப்படின்ற மாதிரி அறிக்கை விடுறாரு, இன்னொரு பக்கம் கொலைப்பட்டவனை வந்து பாத்தீங்கன்னா கூட கூப்பிட்டு வச்சுக்கிறாரு. எனக்கு புரியல, அவனுக்கு பதவி கொடுக்குறாரு. எனக்கு இங்க என்னன்னே புரியலங்க. விஜயோட மைண்ட் செட் என்ன? ஓட்டுக்காக என்ன வேணா பண்ணலாமா? இது மக்களுக்கு புரியுதா புரியலையானே தெரியலையே. சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும், சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும், சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் காட்டிக்கிறதும், இந்த இடத்துல கொன்னு குமிச்ச காங்கிரஸ் கட்சியை வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கொடுக்க போறாங்க. மினிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா இடம் கொடுக்க, மினிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா இடம் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. 2 அமைச்சரை நம்ம கொடுக்க போறதா நியூஸ் வந்தது. சோ அப்படி இருக்கும்போது நீங்க இதையும் பண்ணிட்டு அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா பேசுற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிடுறீங்கன்னா, விஜய் சார் நீங்க யாரு தான் சார்? நீங்க இந்த பக்கம் ஒரு அடி, இந்த பக்கம் ஒரு அடி, ரெண்டு சைடுல தான் சிங் சங்னு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு ஸ்டாண்ட்ல நீங்க நிக்கணும். இவங்களுக்காக நிக்கிறீங்களா, பாதிக்கப்பட்டவங்களுக்காக நிக்கிறீங்களா, அங்க நில்லுங்க. இல்ல உங்க பதவிக்காக நிக்கிறீங்களா, அங்க நின்றுங்க. திமுக வந்து பாத்தீங்கன்னா பதவிக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் அங்க நின்றோம். அவங்கள விட மோசமான ஆளா இருக்காருங்க இவரு நம்ம முதலமைச்சர். உண்மையிலே சொல்றேன், அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈழத்தமிழர்களுக்காக பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்க பண்ணது துரோகம். அதாவது காங்கிரஸ் வந்து கொன்னுச்சுன்னா அதுக்கு வந்து கூட இருந்துகிட்டு வேடிக்கை பார்த்தது திமுக. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து அதை பத்தி பேசாது. விஜய் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் பேசிட்டு இவங்களையும் கூட கூப்பிட்டு வச்சுக்கிறாரு. எனக்கு என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் வருது அப்படின்னே தெரியல. எனிவேஸ் இந்த மாதிரி நிறைய மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா சீமான் பேசியிருந்தாரு. ஃபைனலா ஒண்ணு மட்டும் கிளியரா தெரிஞ்சது, அவர் நிறைய விஷயத்தை பேசினாலுமே அவங்க கட்சி வந்து கம்பேக் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. என்னன்னா நமக்கு இது ஃபைனல் ரேஸ். சோ இன்னொரு 5 வருஷத்துல ஒரு ஆட்சியில வாழ்ந்ததுக்கு அப்புறம் நமக்கான வாய்ப்பு தான் வரப்போகுது. அதனால எல்லாம் ரெடியா இருங்க, களத்துல ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. சோ அதை பார்க்கும்போது நேத்து சீமான் ஸ்பீச்சுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி சைடுல இருந்து எடுத்து ட்விட்டர்ல பயங்கரமா தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு எனர்ஜி, அதாவது எப்படி சொல்றது, ஆல்ரெடி என்னடா தோத்துட்டுமே அப்படின்ற மாதிரி டவுன்ல இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா களத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது கூடவே டிவிகேல இருக்கு இந்த எம்எல்ஏக்கள் இருக்காங்களே, 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களோட அந்த கல்வி தகுதி இருக்குல்ல, அது வந்து டூப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ஒரு நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தின அறிக்கை வெளியிட்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை பேர் வந்து அவங்களோட எஜுகேஷன் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்களே, அதெல்லாம் ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10வது முடிச்சவன் டிகிரி முடிச்சதாவும், டபுள் டிகிரி முடிச்சவன் சிங்கிள் டிகிரி முடிச்சதாவும், டிப்ளமோ முடிச்சவன் டிகிரி முடிச்சதாவும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்கா பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து தாவிக எம்எல்ஏக்களின் கல்வி தகுதி குறித்து இன்ஸ்கூப் நிறுவனம் நடத்திய ஆய்வில் 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் கல்வி தகுதியில் மாறுபட்ட தகவல்கள் இருப்பது அம்பலமாகியுள்ளது. என்னன்னா அது எங்க மக்களுக்கு பிரச்சனையா இருக்க போது, எம்எல்ஏ யாருனே தெரியாம தான் மொத்த பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. இதுல எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா 10வது படிச்சா என்ன, எல்கேஜி படிச்சா என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஒரு எம்எல்ஏ கூட பார்த்தேன் இப்ப ரீசெண்டா, ஏதோ ஒரு கிணத்துல போயிட்டு பாத்தீங்கன்னா யோகாசனம் பண்ணிட்டு இருக்காரு மிதந்துக்கிட்டு. ஐயா யாரியா எம்எல்ஏவா ஓட்டு போட்டது, போய் மக்களுக்கு ஏதாவது வேலை செய்வீங்கன்னு பார்த்தா அங்க போய் வித்த காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அந்த 10 ரூபா மேட்டர் இருக்குல்ல டாஸ்மாக்ல, அது பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்குங்க. அதாவது கவர்மெண்ட் சைடுல டாஸ்மாக் சைடுல எச்சரிக்கை விடுறாங்க, சில பேர் சஸ்பெண்டும் பண்றாங்க, இந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஆனா டாஸ்மாக்ல 10 ரூபா 20 ரூபா வாங்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து அப்படின்ற நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. சோ அதை பார்க்கும்போது அப்ப என்னதான் கவர்மெண்டே சொன்னாலும் அங்க டாஸ்மாக் நிர்வாகம் கேட்காதா? அப்ப இதுக்கு முன்னாடி வந்து திமுகவை கலாச்ச திரு விஜய் அவர்கள் இப்போ வந்து இப்பயும் வாங்கிட்டு இருக்காங்களே, அப்ப இந்த காசு யார் வீட்டுக்கு போகுது அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. இதுக்கு முன்னாடி திமுக வீட்டுக்கு போச்சுனா அப்ப இப்போ யார் வீட்டுக்கு போகுதுன்ற கேள்வி வருது. சோ இத பத்தின உங்களோட கருத்தையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. டாஸ்மாக் கடையில் மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூல் என்று மது பிரியர்கள் புகார் தெரிவிக்கிறார்கள். ஓவராலா பார்க்கும்போது நேத்து சீமானோட ஸ்பீச் வந்து வேற லெவல்ல இருந்தது. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் முள்ளிவாய்க்கால் நடந்த அந்த நிகழ்வுகளையும் அந்த இன்சிடென்ட்டை அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்திக்கிட்டே தான் இருப்போம். இது நாங்க ஓட்டுக்காக பண்ணல, இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நடந்த ஒரு அநீதி, அங்க நடந்தது இனப்படுகொலை அப்படின்றத நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல இப்போ வரைக்கும் அங்க நடந்தது இனப்படுகொலைன்னு ஒத்துக்கல. ஆனா நாங்க அதை ஒத்துக்க வைக்காம விட மாட்டோம், நாங்க வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. உங்கள் மனச்சான்றை சொட்டு சொல்லுங்கள். நாம் மட்டும் இல்லை என்றால் இந்த சாவை பற்றி பேச ஒரு நாவு இருந்திருக்குமா இந்த நிலத்தில் என்று நீங்கள் யோசிச்சு பாருங்க.
ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெனரேஷன்ல இருக்க முக்காவாசி பேருக்கு அங்க நடந்தது என்னன்னே தெரியாது. என்ன நடந்தது, யாரு கொன்னது, யாரு ஹெல்ப் பண்ணது, ஸோ அங்க இருந்த மக்கள் எவ்வளவு அவஸ்தைப்பட்டாங்க. நார்மலான இனப்படுகொலை இல்லைங்க, அது ரொம்ப கொடூரமான இனப்படுகொலை தான் நம்ம ஜனங்களுக்கு நடந்தது. ஸோ அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப் இருக்குல்ல, போட்டு பாருங்க அங்க என்ன நடந்ததுன்னு. ஸோ அப்பதான் அங்க நடந்தது எவ்வளவு வலி அப்படின்றது புரியும். காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்களாம் என்ன மைண்ட் செட்ல ஓட்டு போடுறாங்க அப்படின்னே சத்தியமா புரிஞ்சிக்கவே முடியல. எனிவேஸ், உங்களோட கருத்து எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு கம்பேக் வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா, பை பை.